ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோக்குள்ளே நம்ம 18,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தாறுமாறான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 4K வீடியோ இருக்க மாதிரி, OIS இருக்க மாதிரி சூப்பரான கேமரா மொபைல்ஸை பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா கடைசி வரைக்கும். அப்படின்னா மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைலை சூஸ் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைல் நமக்கு 6.67 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். டிசைன்னு பார்க்கும்போது வேறு லெவலான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம், பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். டீசெண்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. Android 14 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும். அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. அந்த 1000 எக்ஸ்ட்ரா நத்திங்கோட பிராண்ட் வேல்யூக்காகவும் அந்த டிசைனுக்காகவும் தான். சப்போஸ் 16,000 உங்கள் பட்ஜெட் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 15,000 கிடைக்கும். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம், டிசைனை சொல்லலாம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்ன்றதால பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோனே 16,000 வருது அண்ட் சார்ஜர் வேறு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000 rupees வரும். ஸோ 17,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைலை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த நத்திங்கோட டிசைன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும். ஓகே நண்பா, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கேமராஸ்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல, பட் ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே பெட்டராகவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங் அண்டு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மல்டி டாஸ்கிங்குமே பெட்டராக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க, பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. இதனோட 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 19,000 கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது ஆஃபர் டைம்ன்றதால. பட் ப்ரைஸிங் 20,000 தான் ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. ஸோ நிறைய பேர் வைட் ஆங்கிள் வேணும்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல மொபைல், நல்ல கேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70 Pro அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைல்லையும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2K nits பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 50 மெகா பிக்சல் சோனி சென்சர் கொடுத்துருக்காங்க. Sony IMX890 என்ற ஒரு நல்ல சென்சர் இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. அண்டு 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளால் 1080p வீடியோ தான் ஷூட் பண்ண முடியும். 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. Android 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருந்தது. Dimensity 7050 என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க.
2 இயர் சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 3 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் ஏசி ஸ்லாட்டுமே நமக்கு இருக்குது. 8GB 128GB வேரியன்ட் கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பேட்ரி, சார்ஜிங் அண்ட் எல்லாமே சொல்லலாம். ப்ரைஸிங்குமே அக்ரெசிவாக வச்சுருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இதை விட பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸ் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கவங்க மட்டும் இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மொபைலோட ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 தான். இந்த மொபைலில் நமக்கு 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் கேமரான்னு வரும்போது 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 13 தான் இந்த மொபைலில் லான்ச் ஆகிருக்கு. என்னதான் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணாலும் ஒரு இயர் பழைய சாஃப்ட்வேரோடு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இந்த மொபைலுக்கு இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. அது 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5100 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 256GB வேரியன்ட் 22,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிருந்தாலும் இப்போதைக்கு 20,000 ரூபாய்க்கு தான் சேல் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, அண்ட் பர்ஃபார்மன்ஸ்மே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பேட்டரி சார்ஜிங் பெட்டராகவே இருக்குது. பட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்ட் 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆனது. எல்லா மொபைலும் ஆண்ட்ராய்ட் 14 கிடைக்கும் போது நீங்கள் ஆண்ட்ராய்ட் 13 வாங்க தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் போக்கோ X6 பர்ச்சேஸ் பண்ணலாம். இதனோட ரிவ்யூ ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் M35 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.6 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120Hz கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே எப்போயுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே இங்கே நல்லாவே இருக்குது. அண்ட் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான ப்ரொடெக்ஷன் இது. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். கேமரா இங்கே 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப்போட தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் ஸ்டேபிளான நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்ஃபி கேமரா இங்கே சின்ன நெகட்டிவ் என்னென்னா 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் தந்திருக்காங்க. பட் அவுட்புட் என்னமோ சிமிலராக தான் இருக்குது. என்ன 16 மெகாபிக்சல் கொடுத்துருந்தா ஒரு குறையாக இருந்திருக்காது. பட் இங்கே ஒரு நல்ல விஷயம் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் நண்பா செல்ஃபி கேமராலையுமே. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய மொபைல்ஸில் இருக்கிறது இல்லை. இங்கே இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ கேமரா ரிலேட்டடாக பார்க்குறீங்க, வீடியோகிராஃபிலாம் உங்களுக்கு முக்கியம்னா மேபி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் 14 என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Exynos 1380 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் சாம்சங்கோட நெகட்டிவ் பாயிண்ட் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா எங்கள் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் நண்பா. ஹைப்ரிட் ஏசி ஸ்லாட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. 6GB 128GB வேரியன்ட் 18,500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ, டிஸ்பிளே, கேமரா அண்டு பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். அண்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. சாம்சங் மொபைல் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.